ஒரு பொண்டாட்டிக்கு நம்ம பையன் காட்டலாம் சொல்லிட்டு என்ன பண்ணால் இருட்டில் நிற்கிறான். அவன் வந்து பின்னாடி கை வைக்கிறான். பின்னாடி கை வச்சு வரைக்கும் ஃபுல்லாக தொடறான். ரொம்ப கடுப்பேற்றுங்க. அதான் குழந்தை தம்பி நான் சொல்றது கேளு ப்ளீஸ் பா. இந்த பாரு நீ அந்த குழந்தைய பாரு. அதுக்கு வேணாம்மா, நீ அந்த குழந்தைய அதுக்கு வேணாம்மா, எனக்கு எந்த விருப்பம் இல்லை மேடம். சொல்லுங்க. என் பேர் சிவரஞ்சினி. எங்கள் அம்மா வந்து இல்லை, இறந்துட்டாங்க. நாங்கள் 5 பொண்ணு தான். நான் வந்து லவ் மேரேஜ் பண்ணி தான் நான் எத்தனாவது பொண்ணு நீங்கள்? நாங்கள் 5ஆவது பொண்ணு. இப்போ வந்து நான் லவ் மேரேஜ் எங்கள் வீட்டில் வந்து ஒத்துக்கல லவ் பண்ணதை. வீட்டில் அவங்க மாமியார் வீட்டில் தான் கல்யாணம் பண்ணாங்க, பூஜை ரூமில். சரி, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணால் அதான் குழந்தை வந்து அபார்ஷன் பண்ண சொன்னாங்க. என்னதுமா? இந்த குழந்தைய அபார்ஷன் பண்ணாதான் என் கூட சேர்ந்து வாழ்வேன். சேர்ந்து தானே வாழ்ந்துட்டு இருந்த. அபார்ஷன் பண்ணாதான் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. இப்போ 4 வருஷமா நான் பிரிஞ்சு தான் இருக்கிறேன். நான் அப்படியா? யாரோட இருக்க 4 வருஷமா? அப்பாவோட இருக்கேன். அப்பா ஏற்றுக்கிட்டாரா? வீட்டில் ஏற்றுனாங்க. எவ்வளோ நாள் புருஷனோட வாழ்ந்த? 9 மாசமாக தான் வாழ்ந்தேன் நான். எதுக்கு திடீர்னு பிரச்சனை வந்தது? ஜாதி, குழந்தை வந்து ஜாதியோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருமா, நீ கல்யாணம் பண்ணி அந்த வீட்டில் தானே வச்சுருந்தாங்க. ஆமாம். அப்படி ஜாதி பார்த்துருந்தா உன்னை கல்யாணம் பண்ணி இருக்க மாட்டாங்கல்ல? இல்லை, கொஞ்ச நாள் அப்படிதான் இருந்தது. ஒரு நாள் ஃபுல்லாக இல்லாதான் ஜாதி 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 இதை தான் வலிச்சுனே இருப்பாங்க. என்ன நீ வந்து நீ நான் போட்டுன்னு வந்த நகை போட்டுன்னு வந்த, சீர்சாரி எடுத்துன்னு எதுவுமே எடுத்துன்னு வரலையே, நீ வந்து ஒன்றுமே இல்லாத வந்தவ தானே. என்னால் எதுவும் பேச முடியல, ஏன்னா நான் ஓடியாந்து தான் கல்யாணம் பண்ணினேன். சரி, எதுக்கு கடைசியில் பிரிஞ்சிங்க? ஒரு குழந்தை அபார்ஷன் பண்ணலாம். அதுதான் பிரச்சனையாச்சு. பிரச்சனை. எத்தனை மாதம் இருக்கும்போது அபார்ஷன் பண்ண சொன்னாங்க? 5 மாதம் இருக்கும் சொல்லும். அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இல்லை, எனக்கு வந்து தெரியாது இவங்க அபார்ஷன் பண்ணணும்னு சொல்லலை என்னால். எனக்கு வந்து எப்படி ஒரு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்க. அங்கே வந்து உடம்பு வீக்காக இருக்குமா, இப்போதைக்கு குழந்தை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். இந்த வார்த்தை வந்து எனக்கு சொல்லலை. 5 மாதம் ஆன பிறகு சொல்கிறாங்க, இது போல் அபார்ஷன் பண்ணி தான் நீ ஆகணும், எனக்கு பிறக்கல, வேற ஒருத்தனுக்கு பிறந்தது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எனக்கு குழந்தைக்கே அப்பா வேணும்னு வந்து எனக்கே பிறக்கலன்னு சொல்கிறாங்க. 4 வருஷம் என்ன பண்ண? 4 வருஷமா டேஷன் மூலியமா போயிட்டு தான் வந்து தான் இருக்கேன். எனக்கே பிறக்கல. கேட்டா நீங்க வந்து வேற ஒருத்தங்க கூட தொடர்பா இருந்த அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்கு அப்படி கேட்குறாங்க? இந்த குழந்தை என்னை வேணாம் சொல்லத்துக்கு. ஏன்னா அவங்க வந்து தெலுங்கு, எதனா பேசினா கூட நான் டக்குன்னு கிட்ட வந்தா கூட உடனே தெலுங்குல பேசிப்பாங்க. அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அவங்க தம்பி தங்கச்சி இருக்காங்க. இவர் ஒருத்தவங்க. மாமியார் மாமனார் என்ன பண்ணுறாங்க? அவங்க வந்து கூலி வேலை தான், சித்தாள் வேலை செய்கிறாங்க. உன் புருஷன் வேற கல்யாணம் பண்ணிட்டாரா? இப்போ ரீசெண்டாக திரும்பி வேறு கல்யாணம் பண்ணிட்டாங்க. அது சொல்லவே இல்லை. அதுதான் இப்போ வந்திருக்க. யார் அந்த பொண்ணு? பொண்ணு யார் என்ன எதுன்னு தெரியாது. போனே அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு? இல்லை, ஸ்டேஷனுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அங்கேயும் போய் கேட்டோம். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போயே கவர்மெண்ட்லேயே சொல்லிட்டாங்களாமே 2 வருஷம் பிரிஞ்சிருந்தால 2ஆவது கல்யாணம் பண்ணி சொல்லு, அலையே தான் வைக்கிறாங்க ஸ்டேஷனில். இங்கேருந்து கனி நகருக்கு போங்க, கனி நகர்லேருந்து மவுண்ட்டுக்கு போங்க, கிண்டிக்கு போகணும், அலையே தான் வைக்கிறாங்க. யாரையும் எடுக்க மாட்டாங்க. இந்த 4 வருஷம் உங்கள் புருஷன் வீட்டுக்கு போகவே இல்லையா நீ? இல்லை, அவங்க ஸ்டேஷனில் என்ன சொன்னாங்க, அவனுக்கு ஃபோனும் பண்ணக்கூடாது, வீட்டாண்ட போய் சண்டையும் போடக்கூடாது, அவனா மனசு மாறி வரட்டும். ஏன்னா நீங்கள் வந்து ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்தனால அவனுக்கு ஒரு வெறுப்பு இருக்குது. என்னை வந்து ஸ்டேஷன் வரைக்கும் இட்டுன்னு வந்துட்டாலே அவனுக்கு மனசு இறங்கும், குழந்தை பெற்ற பிறகு இறங்குமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. குழந்தை பிறந்தோ 3 மாதம் வீட்டாண்ட போனேன். இதுனா எனக்கா பிறந்தது, இது வேற ஒருத்தனுக்கு பிறந்தது, இது எனக்கெல்லாம் பிறக்கல. என் மாமனார் சொல்கிறார் இந்த வார்த்தை. அதுக்கும் அவங்க வந்து ஆமாம் இது எனக்கு பிறக்கல, வீட்டாண்ட அவனுக்கா பிறந்தது இல்லைன்னா உங்கள் அப்பனுக்கு பிறந்ததுக்குன்னு கேட்டாங்க. அதுக்கும் 7 மாதம் கழிச்சு ஸ்டேஷனுக்கு திருப்பி ஒரு 6 மாதம் தள்ளி கூட ஸ்டேஷனுக்கு போய்ங்கன்னா என் கூட வாழவே நான் மாட்டேன், இவன் வேற கூட ஒருத்தங்க கூட நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க ஸ்டேஷனில். ஏன் உண்மையில இவ்வளோ விருப்பம் புருஷனுக்கு? எங்க சொல்ல நகை போல் இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் மாமியார். ஜாதி நகை போல்ல வேணா எடுத்துன்னு வந்தா ஒன்றுமே இல்லாத. புருஷன் விரும்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணாரு, எப்படி உனக்கு எதிரானாரு? எல்லாம் மாலை போட்டு முடிச்ச பிறகு அவங்க வீட்டுக்கு போக சொல்ல தெலுங்குல பேசிக்கிறது. இதெல்லாம் இவெல்லாம் என்னடா ஒன்றுமே இல்லாததான்டா. நான் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் நடந்த பிறக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு பொண்ணு 10,000 நகை போடுறாங்க, வண்டி எடுத்து கொடுக்குறாங்க, ஏன்டா அந்த பொண்ணு கட்டல இவ்வளோ போய் கட்டிக்கிற, ஒன்றுமே இல்லாத. இது என்கிட்டயே சொல்கிறாங்க. என்னம்மா பிரச்சனை? வரதட்சணை பிரச்சனை தான் மேடம். ஆனால் பையன் நல்ல பையன் மேடம்.
சும்மா சொல்லக்கூடாது. நல்ல பையன், தங்கமான பையன். ம். அவங்க அம்மா பேச்சை கேட்டுதான் அந்த மாதிரி பேசுகிறான். 4 வருஷமா பிரிஞ்சிருக்கா? என்ன பண்ணீங்க 4 வருஷம்? 4 வருஷம்னா டேஷன் போயிருந்தேன் மேடம். டேஷனில் இன்னைக்கு போங்க, நாளைக்கு வாங்க, 6 மாதம் கழிச்சு வாங்க, இப்படியே தான் சொல்லியிருந்தாங்களே தவிர அதுக்கப்புறம் இவ போய் தான் வேலைக்கு போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணும். அப்பா கூட மட்டும்தான் இருந்தா. நாங்கள் தனியாக போயிட்டோம். அந்த மாதிரி கல்யாணம் ஆயிடுச்சு? எனக்கு கல்யாணம் ஆகி பாப்பா இருக்கு. ம். அந்த ஸ்டேஜில் இவங்க இங்கேயும் கூட்டின்னு வரும்போல வீட்டுக்கு போனவங்க நான் வச்சுடுவேன், இங்கெல்லாம் வராதுன்னு அவங்க மாமியார் மேலே இருக்கிறது. அவன் மேலே 9 மாசம் அங்க வாழ்ந்தால. 9 மாசம்னா 9 மாசம் கிடையாது மேடம். 5ஆம் மாசம்லாம் இங்க வீட்டுக்கு வந்தாச்சு. அவளை கையெல்லாம் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி வீட்டுக்கு இட்டுன்னு வந்துட்டாங்க. எதுக்கு சுடு தண்ணி? இல்ல எங்க வீட்டுல வந்து எந்த வேலையும் செஞ்சது கிடையாது மேடம். அங்கே போய் வாமிட் எடுக்கிறதுனால அத்தை என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு முடியலன்னு சொல்லும் போது, இல்லை நீ சாப்பாடு வெடினா, அத்தை எனக்கு முடியல அத்தை, கையெல்லாம் நடுங்குதுன்னு, நீ ஊற்றி தான் ஆகணும், அது வெடிச்சு தான் ஆகணும்னு கையில் ஊற்றிக்கினான். கையில் ஊற்றிட்டு சாப்பாடு கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல அவளுக்கு. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சாப்பாடு கொடுத்தாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு யாரும் சோறு தர மாட்டாங்கன்னு நிறையா வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்து அத்தை வீட்டாண்டதான் நின்று காட்டினேன். இந்த மாதிரி கையிலலாம் ஊற்றினேன். அத்தை வந்து ஆயுதனே எங்கள் அப்பாவை கூப்பிட்டாங்க. இந்த மாதிரி குழந்தைய பாரு, வாழனாலும் பரவாயில்ல, குழந்தை பிறந்தா என்னைக்கு இருந்தாலும் நம்ம கூட வரோன்னு. வீட்டில் பெரியாத்தெல்லாம் பார்த்துட்டு பெரியாத்தெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வீட்டுக்கு போனாங்க. போய் பொண்ணு இந்த மாதிரி மாசமாக இருக்கிற பொண்ணு இந்த மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்கன்னு சொல்லி போய் கேட்டாங்க. கேட்டதுக்கு அவங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்ல, நாங்கள் ஒரு வார்த்தை சொல்ல, தகாத முறையில் 2 பேரும் பேசிக்கினாங்க. பையன் வந்தோடனே அம்மா அவங்க நாங்கள் பேசுனதை மட்டும் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி என்னை வந்து பேசினாங்களே, என்னை இந்த வார்த்தை சொல்லி கேட்டாங்கன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட பையனும். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணாங்க, நிறைய ஸ்டேஷனுக்கு போங்கன்ட்டாங்க. அங்கே இருக்க வீட்டாண்ட இருக்கவங்க நீங்கள் ஸ்டேஷன் போயிடுங்க. இல்லை, அப்போ அங்கே இருக்கிறது வரைக்கும் புருஷனுக்கு தெரியாத அவன் அப்படி கொடுமைப்படுத்துறாங்கன்னு? இல்ல அவ்வளவு தெரியாது. அந்த பையன் வந்தோடனையும் எதுவும் சொல்லாத அளவுக்கு அப்படியே வச்சுக்கிப்பாங்க. இவளும் சொல்லிக்க மாட்டா. இவ்வளோ சொன்னாலும் அங்கே சண்டை தான் வரும்னு பயம். ஏன்னா அப்பா அம்மா மறுபடியும் நம்மளை வீட்டில் சேர்த்துக்க மாட்டாங்களோன்னு ஒரு பயம் தான் அவளுக்கு. அங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். இவரை எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க? கூட கூப்பிட்டாங்க, வாங்க. யாரும் கிடையாது, ஆம்பளை சொன்னாங்க. எங்களுக்கு அப்பாவுக்கு அடுத்தது அவர் தான் மேடம். எங்களுக்கு அப்படியா? எங்களுக்கு நல்லதோ கெட்டதோ அவங்க தான் பார்ப்பாங்க. தப்பு பண்ணிட்டா என்ன பண்ணுறது? அவரும் அப்பாவும் ரொம்ப முடியாதவர், உடம்பு முடியாதவர். இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? நீங்க எல்லாம் கேட்க மாட்டீங்களா? நீங்க ஏன் அழுவுறீங்க? கஷ்டமா இருக்கு. கோயந்திலேருந்து பார்த்துன்னு மேடம். எவ்வளோ பசங்க உங்களுக்கு? 2 பொண்ணு. ஆனால் நான் பையன் மேலே தப்பு சொல்ல மாட்டேன் மேடம். உண்மையாகவே அவன் மேலே தப்பு சொன்னோன்னா நாங்கள் நல்லா இருக்க மாட்டோம். அவங்க நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி அவனை அந்தளவுக்கு பக்காவாக அவங்க வீட்லேயே வச்சுன்னு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த குழந்தை மூஞ்சி இது வரைக்கும் பார்த்ததில்லை மேடம். பையன் மட்டும் தெரியும் அந்த குழந்தை எப்படி இருக்கான், ஏதா இருக்கான், ஒரு வார்த்தை இது வரைக்கும். வெறும் வரதட்சணை கொடுமைனால தான் இந்த பிரச்சனை. வரதட்சணை கொடுமை அபார்ஷன் பண்ணாதான் என் கூட சேர்ந்து வாழ்வா பிரச்சனை. அதுக்கு என்னதான் காரணமே தெரியாது மேடம். அவன் எதுக்கு பிரிஞ்சான், எதுக்கு பேசாமல் இருந்தான். என்ன அவங்க சண்டை போட்டு நாங்கள் ஸ்டேஷனுக்கு நேராக போயிட்டோம்ல. அவன் வர முன்ன நாங்கள் பேசி அவங்க வீட்டுக்கு வந்தோடனே பேசி தீர்ந்தா அது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அவன் வரதுக்கு முன்ன ஸ்டேஷன் போனதுனால அவனுக்கு கோவம் இருக்க அதிகமாகிடுச்சு. அவன் 6 ஸ்டேஷன் சொன்னாங்க. 6 மாதம் கழிச்சு வாங்கம்மா பேசி அனுப்புகிறேன். நாங்கள் 6 மாதம் கழிச்சுமா பாப்பா பிறந்து தூக்கின்னு போனோம். அந்த குழந்தைய பார்க்கல, தொடலை. ஆனால் என் குழந்தைலாம் அவன் சொல்லலை. உண்மையாக சொல்கிறான். அவன் என் குழந்தை சொல்ல, எனக்கு இவ வேணாம், எதுக்கு வேணாம், இவ வேணாம், எதுக்கு வேணாம், வேணாம். உன் பொண்டாட்டி என்ன தவிர இது பண்ணுறாங்க, என் பொண்டாட்டி அப்படி கிடையாது, ஆனால் எனக்கு வேணாம். அதை தான் சொல்கிறேனே தவிர என் பொண்டாட்டி இந்தமாரி தப்பு பண்ணுறா, அது என் குழந்தை இல்லைலாம் சொல்லலை. அவன் இன்னும் கோவத்தில் இருக்கிறான். அவன் சரி ஒரு பாப்பா கொஞ்சம் வளரட்டும், அவனுக்கு மட்டும் மாதம்னா 2000 ரூபாய் கொடுப்பா, அந்த குழந்தைய வச்சு அவன் என்ன பண்ணுவானாங்க. அதோட பார்த்தது இன்றைக்கி தான் நாங்கள் பார்க்குறோமே. அவரை இது வரைக்கும் பைசாவே தந்தது கிடையாது. எங்களுக்கு பைசா வேணும் மேடம். அந்த குழந்தை அப்பான்னு எங்கள் வீட்டுக்கார ரொம்ப பாசத்துக்கு ரொம்ப ஏங்குவான். அவன் ரொம்ப அப்பான்னு அவ்வளோ பிடிக்கும். இது வரைக்கும் அவங்க அப்பா முஞ்ச பார்த்தது இல்லை மேடம். அவன் அப்பான்னு அவ்வளோ பிடிக்கும் அவனுக்கு. அப்போ எப்படி தெரியும் அப்பாவை? போட்டோ வச்சிருக்கால, காமிப்பா. அம்மா ரவி அப்பா எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. சும்மா சொல்லுவேனா? சொல்லும். ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லும். நிறைய வாட்டி அப்பான்னு கொண்டு ஃபோனை வை, அந்த குழந்தைய கேட்டிருக்கான் மேடம். ஃபோனை வை, குரலை கேட்டு உங்க அப்பா தான் அப்படியெல்லாம் பேசிக்கான். இவங்க அம்மா அவங்க மாமியார் சொல்கிறாங்க, சரி அவனுக்கு ஃபோன் பண்ணுவான், அடிக்கடி ஃபோன் பண்ணுவான். அவன் குரலையாவது கேட்கணும்னு சொல்லிட்டு அடிக்கடி ஃபோன் பண்ணும்போது, என் பிள்ளை தான் ஆம்பளையா உனக்கு, உங்கள் ஊரில் வேறு ஆம்பளையே கிடையாதா அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க.
எப்படி லவ் பண்ணீங்க? லவ் பண்ணேன்னா அப்படி லவ் பண்ணுற இதெல்லாம் இல்லை. ஃப்ரெண்டை வந்து பீச்சுக்கு போட்டு போனான். நான் அப்போ மெட்ராஸ் புதுசு. சரி ஒண்டியாக போகிறேன்னா வாடா சொல்லிட்டு கூப்பிட்டு போனான். சரி அந்த மூலம் நான் வந்து அவன் பேசியிருந்தேன், இவங்க கூட பேசினா நான் பீச் ஓரமாக வந்து நான் தனியாக நின்று பார்த்துன்னு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வந்து பேசினாங்க. நான் அவங்க சவனா ஃப்ரெண்டை எனக்கு ஃப்ரெண்டு இல்லையா, நீங்கள் வந்து பேசுங்க அவர் சொல்லிட்டு பேசினாங்க. எனக்கு அதெல்லாம் பழக்கெல்லாம் பேச மாட்டேன் சொல்லிட்டு சொன்னேன். அப்போ இவங்க வந்து பேசி சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி பேசினாங்க. அப்போ அதோட பேசினோம், பேசி ஃப்ரெண்டாக பேசியிருந்தோம், எல்லாமே பேசியிருந்தோம். அதுக்கப்புறம் லவ்லாம் சொன்னாங்க. நான் வந்து ஊனோட்டு பையன், எனக்கு வந்து அதெல்லாம் செட் ஆகாது சொல்லியிருந்தேன். செட் ஆகாம தான் கல்யாணம் பண்ணேன். இரு ஒரு நிமிஷம். நானும் உன்னை கூப்பிட்டேன், இருங்க. இதே தானே வந்தேன். சரி, அவங்களே வந்தாங்க. அப்புறம் லவ் பண்ணாது சொல்லி யார் வந்தாங்களும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்களா, தாலி கட்டிடுவாங்களா? நான் கூட்ட முடியல மேடம். நான் காலைல தூங்கி வச்சு பார்க்குறேன், அவங்க வந்து வாசலில் உட்காந்துக்கிறாங்க. கேளுங்க, எங்கள் அம்மா சொன்னாங்க அந்த பொண்ணு உட்காந்து சொல்லிட்டு எங்கள் அம்மா எழுப்புறாங்க. யார் எப்படி லவ் பண்ணீங்க 2 பேரும்? எங்கெல்லாம் போனீங்க? எங்கேனாலும் தெரியல மேடம். பீச்செல்லாம் போயிருக்கோம். அப்புறம் வந்து தேட்டர் கூட்டு போய்க்கிறேன். அப்புறம் வந்து மகாபலிபுரம் போகல, வண்டூருக்கு போயிருக்கோம். எல்லாம் போயிருக்கோம். நான் உண்மையை ஒத்துக்கிறேன், போயிருக்கோம். பிடிக்காம அப்பா இங்கெல்லாம் போனீங்க? உங்களுக்கு அக்கா தங்கச்சிங்கெல்லாம் இருக்காங்களா? இருக்கு மேடம், தங்கச்சி இருக்கு. உங்கள் தங்கச்சி யாராவது இப்படி பண்ணால் சும்மா இருப்பீங்களா தம்பி? மேடம் இப்போ கூட்டும் போய் நான் வந்து அந்த பொண்ணை துரோகம் பண்ணலையா? நான் சொல்லுங்கள், நான் எதனா பண்ணியிருந்தா நீங்கள் சொல்லலாம். வாஸ்தவம் சொல்கிறது வாஸ்தவம். சரி, என்ன நடந்தது சொல்லுங்கள். சரி, வண்டலூருக்கு போனீங்க மேடம், பீச்சுக்கு போனீங்க, தியேட்டருக்கு போனீங்க, எல்லாம் போயிட்டு வந்து இந்த பொண்ணை அப்புறம் வந்து இந்த பொண்ணே வந்து அவங்க அப்பா வந்து சண்டை போட்டா அச்சான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிச்சு, நாங்கள் அங்கே இருக்க பிடிக்கல, எங்கள் அக்காலாம் வந்து எனக்கு பச்சை பேசுகிறாங்க, எனக்கு பிடிக்கல, எனக்கு நான் வந்து அவங்க கூட வேலை போகிறேன்னு சொல்லிட்டு வந்தது. நீ செஞ்சது தப்பு, நீ வீட்டுக்கு போ, நான் எங்கள் அம்மா கூட்டின்னு வந்து நான் பேசி அவங்க அப்பாவை சம்மதி கூட்டினான்னு சொல்லிட்டு சொன்னேன். கேளுங்க, சொன்னேன். அதுக்கப்புறம் நானே கூட்டின்னு வந்து பஸ்ஸில் கூட்டின்னு வந்து வீட்டில் விட்டேன். வீட்டுக்கு போய் திரும்ப வந்துட்டு இல்லை நான் போக மாட்டேன், நீ வா சொல்லிட்டு நான் பஸ் திரும்ப பஸ் ஏறி வந்து திரும்ப வந்தேன். அப்புறம் ட்ரெஸ்ஸில் எடுத்துன்னு வந்துச்சு. நான் போக மாட்டேன், வீட்டுக்கு போனால் என்னை சாவச்சிடும், நீ போக மாட்டேன் சொல்லி ட்ரெஸ்ஸில் எடுத்துன்னு வந்தது. நான் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்புறம் அம்மாட்ட பேசி அப்புறம் இது சமாளித்து அப்புறம் தாலி கட்டினேன். எங்கே தாலி கட்டினீங்க? எங்கள் வீட்டில் தாலி கட்டினேன். வாடகை வீட்டில் இருந்தால் வாடகை வீட்டில் தாலி கட்டினேன். யாரெல்லாம் இருந்தாங்க அப்போது? எங்கள் அப்பா அம்மாலாம் உள்ளே வரல. ஓகேங்களா, ஒரு வீட்டு பார்த்துருக்க ஒரு 2-3 பேர் வந்தாங்க, அவ்வளோதான். அப்படியே தாலி கட்டினா பக்கத்தில் போய் வீடு வாடகை எடுத்தேன். என் வீட்டு பக்கத்துலேயே வீட்டில் இருந்தேன். இங்கே இந்த இடத்துல இருந்து வச்சு பொண்ணு நல்லா பொண்ணாக தான் இருந்தது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் அவங்களுக்கும் இந்த பொண்ணுக்கும் சண்டை வந்தது. சண்டையில் வந்து தான் நீங்கள் தனியாக தானே இருந்தீங்க, அப்புறம் எப்படி சண்டை வந்தது? இப்போது பக்கத்து வீட்டு மேடம், இப்போ சாப்பாடு இப்போ சரி வீட்டு வளர்ச்சி என்ன இப்படி, அதுக்கு நான் வந்து ஒரே வீட்டில் ஒரே ரூமு தான், ஒரே ரூம்லேயே வந்து கிச்சன் தத்துருப்பாங்க, வாடகை வீடு அது வரும். அதே போல் 2 வீடு எடுத்தேன். இப்போ எங்கள் அப்பா எங்கள் அம்மா தம்பிலாம் இருக்குது, அது ஒரு வீடு. நானும் இந்த பொண்ணு எடுத்து மட்டும் ஒரு வீடு எடுத்தேன். இருந்து இங்கே சும்மா சண்டை போட்டுன்னு சொல்லிட்டு இது சொல்லிச்சு என்கிட்ட, உங்கள் அம்மாவுக்கு என்ன சண்டை வந்துன்னு இது வா எங்கள் அம்மா வீட்டுக்கு போகலாம் சொல்லிச்சு. நான் சரி நான் சொல்லி தான் இன்றைக்கி இங்கே இருந்து சண்டையாக சொல்லிட்டு சரி உன் பேச்சுக்கிட்டு நான் போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்டு போனேன். அங்கே போனால் தான் பொண்ணு தேவையில்லாமல் இதை பேசி நல்லா வேலை செஞ்சேன். பைசா எடுத்துன்னு வந்தேன். நல்லா சூட்கேஸ் வச்சுருந்தேன். சூட்கேஸில் பைசா எடுத்துன்னு தேவையில்லாம் பைசா எடுத்து அவங்க அத்தைக்கிட்ட அது கொடுத்துருந்தது. எதுக்கு பைசா எடுத்து கொடுத்ததுக்கு இல்லை வட்டி கொடுத்துருக்கேன், நான் வட்டி வந்து 10 பைசா கொடுத்துருப்பியா? வீட்டில் 10 பைசா காசு கொடுத்துருப்பியா? சம்பாதிச்சு உன் அக்கா தங்கச்சி வீட்டுக்கு தான் கொடுத்த, நீ எங்க தம்பி வாடகை காசு கட்டல அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கேட்டாங்க, சொல்லி கொடுத்தேன். 1 ரூபாய் கொடுத்துருக்கியா? உங்க அத்தை காய்கறி வாங்கின்னு வந்து வைப்ப, அவ்வளவுதான். 50 அணில 2 நாள் குடும்பத்தை ஓட்டுவேன். நீ சாப்பாடு செஞ்சு நீ போட்டுருக்க, சாப்பிட்டுருக்கேன். சாப்பிடாம அம்மா வீட்டுக்கு போயிருக்கேன். 1 மாசமா சாப்பிடாம பட்னியா தாண்டா போட்டா. யாரு? 1 மாசமா சாப்பிடாம பட்னியா தான் இருந்தேன். யார் பட்டினி இருந்த? நீ தான். அங்க 1 மாசம் தான் வச்சிருந்தா. ஹோட்டல்ல காலைல எழுந்துச்சு குளிச்சு கிழிஞ்சிட்டு நான் சாப்பாடு முட்டை தோசை வாங்கி கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்பி போயிக்கிறேன். உனக்கே தெரியும், பார்த்துக்க இல்லையா? நான் உன்னை தப்பாவே எதுவுமே சொல்ல மாட்டேன். இன்னி வரைக்கும் அது அந்த பொண்ணை வச்சிருந்த வரைக்கும் அந்த இடத்துல இந்த இடத்துல தெரியும். நல்லா தான் நீ வச்சிருந்த, இல்லன்னு சொல்லியே. நீ அதுக்கப்புறம் மலைக்கு போயிட்டு வந்தியா, அதுக்கப்புறம் திரும்பி நீ வந்தியா? ஒரு நிமிஷம். ஓகே, அத்தைக்கு காசு எடுத்து கொடுத்தா, அதுக்கப்புறம் அத்தை கிடையாது மேடம், வீட்டாண்ட இருக்கிறவங்க அத்தை சித்தி அந்த மாதிரி சொந்தமா ஆக்கிக்கிறது. அது பைசா கொடுத்தது. இந்த மாதிரி நீ வந்து சொந்தமாக வந்து சொல்லிட்டு காசு தர, நாளைக்கு வந்து நீ வட்டிக்கு பைசா தரேன்னு சொல்கிற, நீ நாளைக்கு வட்டி கட்டினாக்கா அவங்க தான் சொல்கிற தப்பாக நினைப்பாங்க. ஒரு சொந்த காட்டி நீ வந்து வட்டி காசு கேட்டே சொல்லி கேட்பாங்க. எது குத்துன்னு கேட்டேன். அது கேட்டதுக்கு நான் அப்படிலாம் கூட நான் இல்லை நான் வாங்கி தரேன் சொல்லிச்சு.
ஓகேங்களா வாங்கி சொல்லிட்டு அப்போ அதுக்கப்புறம் வேலையை சொல்லிட்டு சுட்கேஸாகவே நான் வாங்கி வச்சுக்கிட்டேன். போய் சொல்லலாம், அநியத்தின்னு போய் சொல்லக்கூடாது. 3000 ரூபாய் எடுத்துன்னு வந்த சம்பளம் காசு 3000 ரூபாயா? கேளு, 3000 ரூபாய் எடுத்துன்னு வந்தேன். எங்க வீட்டு தம்பி வாடகை காசு கட்டல அப்படின்னு சொல்லி என் தம்பிக்கு ஏதோ காசு 1500 ரூபாய் கொடுத்தேன். மிச்சம் ஏதோ 2500 ரூபாயில நான் கன்சீவா இருக்கேன்னு சொல்லிட்டு அட்டை போடணும்னு சொல்லிட்டு பேங்க்ல வந்து பேங்க் புக் என்ட்ரி பண்ண சொன்னேன்னு சொல்லிட்டு 500 ரூபாய் கொடுத்து என்ட்ரி பண்ணி 2000 ரூபாய் போட்டேன். அதுல போட்டு ஸ்லிப் எத்தனை காமிச்சனா இல்லையா உங்க ஸ்லிப்ப பேங்க் புக்குக்கு? அப்போ அப்போ சுட்கேஸ் 70000 வச்சிருந்தே இல்ல, அதனால பார்த்ததே இல்ல. சூட்கேஸ்ல எவ்வளவுப்பா? 70000 வச்சிருந்து நீ பார்க்கவே இல்ல, நீ பார்க்கவே நான் வச்சிருந்து நீ பார்க்கல. டவுட்டா இருந்தா உங்க சித்தப்பா கேளு. சரி இரு, அவ எடுத்து செலவு பண்ணாலாம் அந்த காசை. மேடம் சைட்ல எங்க இந்த 70000 ரூபாய்? சைட்ல அவர் இல்ல மேஸ்திரி மேடம். அவரு சைட்ல வந்து அவங்க சித்தப்பா தான் மேஸ்திரி, பில்டிங் மேஸ்திரி, நான் டைல்ஸ் மேஸ்திரி. அந்த அவங்க மூலியமாக தான் வேலை செஞ்சேன். நான் அவங்க மூலியமாக தான் அவங்க வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்து நான் செஞ்சேன். செஞ்சதுன்னா 1 மாதமாக செஞ்சுருப்பேன். 1 மாதத்தில் நான் வந்து ஆளு சம்பளம் போக எனக்கு வந்து பைசா எடுத்து 70000 வச்சுருந்தேன். அது கண்ணால் தெரியும். சுட்கேஸாகவே அது தான் வச்சுருந்தது. அந்த 70000 ரூபாய் போயிடுச்சா? இல்லை சொல்கிறதுக்கு மேடம், அந்த 70000 10,000 காலி பண்ணுது. காலி பண்ணவொன்னு நான் கேட்டேன், எதுக்கு ஊற்றுனா வட்டி கொடுத்து சொல்லிச்சு. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட அந்த வேலையை சொல்லிட்டு நான் பர்ஸு சுட்கேஸ் எடுத்து நான் பர்ஸில் வச்சுக்கிட்டேன். நான் வேலைக்கு பார்த்தோம் வரது நைட்டு 9 மணி ஆகிடும். 9 10 ஆகிடும். வந்தோன்னா அங்கேயே சாப்பிட்டு வந்துடும், ஹோட்டலில் சாப்பிட்டு வந்துடும். சாப்பிட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து 10 ரூபா. நைட்டில் ஏஞ்சோடனே சூட்கேஸ் சாவி ஒரு சாவி எடுத்துருது. அது எனக்கு தெரியல. நான் காலையில் ஏஞ்சோன்னா ஃபஸ்ட்டு ஆட்டி பார்த்தா சாவி சத்துங்க, சரி வச்சுட்டு போயிட்டுவேன். அதெல்லாம் பைசா எடுத்தது 20,000 30,000 எடுத்துருக்கு பைசா. ஆனால் எடுத்து செலவு பண்ணியிருக்கு. ஆனால் கேட்டாங்க இல்லை சொல்லிச்சு. ஆமா, எடுத்து தாஜ்மஹால் கட்டிட்டேன் அந்த காசுல. நீ எதனா 10 ரூபாய்க்குலான்னு எப்படி போய் சொல்ல முடியுது உன்னால? எதனா நான் போய் சொல்லியா? எது நான் போய் சொல்லியா? ஆமா, 70000 ரூபாய் நீ வாங்கி வந்துட்ட. நான் போய் சொன்னா ஸ்டேஷன்ல ஒரு நிமிஷம் இரு. ஸ்டேஷன்ல வந்து மாசம் ஆனா 2000 ரூபாய் கொடுப்பா அந்த குழந்தைக்கு நீ சொன்னாங்க. பேச்ச மாத்தாதே. இல்ல மேடம், அப்போ 60 ரூபா சொன்னாங்க, இப்போ 70 ரூபா சொல்றாங்க. நான் எப்பயும் மாதிரி சொல்றேன். மேடம் டவுட் வந்து அவங்க சித்தப்பா சைட்டு மேஸ்திரி அவர் தான். அவங்க சித்தப்பாவோட கேளுங்க. 30,000 காலி பண்ண யாருக்கு வாங்கி வந்து கொடுத்தாரு? என்ன கேட்டா யாருக்கு? நீ 30,000 வாங்கி வரல இருக்கிறீங்க. இப்ப உங்க வேலை செய்யறவங்களுக்கு யார் சம்பளம் யார் கொடுத்தது? எல்லாருக்கும் தான் கொடுத்துட்டு மிஞ்சி போனா உனக்கு 6,000 கிடைக்கும். 6,000 கிடைக்கும். நான் இல்லைன்னு சொல்லல. நான் அவ ஒரு 2000 ரூபாய் கூட செலவு பண்ணான்னு கூட வச்சுக்க. 30,000 40,000 அதுக்கு அது எவ்வளோன்னு கூட தெரியாது அதுக்கு. அப்பெல்லாம் அதுக்கு 100 ரூபாவே பெரிய விஷயம் அதுக்கு. அப்ப நீ 20,000 ரொம்ப கஷ்டமான ஃபேமிலி. ரொம்ப 20,000 சொல்லு. என் தங்கச்சி மேல வேற எப்பன்னா ஃபேமிலி தான். அடையாறுல அங்க சேதப்பட்டு ஓரத்துல வெள்ளம் வந்தது இல்லை இப்போ. அதுல கஷ்டமான ஃபேமிலி சொல்லி தான் நான் பார்த்து கல்யாணம் பண்ணது. அம்மா கொடுத்தாங்க. கஷ்டப்பட்டு அந்த வீட்டுல தான் இருக்கு. அம்மா கொடுத்த வீட்டுல தான் இருக்கு. நீ கோட்டும் பண்ண நான் பார்த்து இந்த பொண்ணு அழுது. நான் கஷ்டம், எனக்கு அம்மா இல்லை, எனக்கு நீ வந்து அப்பா வந்து அவரும் வந்து குஷ்டி சுற்றுவார், சம்பாதித்து அவரே செலவு பண்ணுவார், இது இல்லை அப்படி அழுது தான். நான் பாவம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணேன். அம்மாவில் பொண்ணு நல்லா வாழும் நினச்சி தான் கல்யாணம் பண்ணேன். நல்லா வாழும், நம்ம சொல்கிற வச்சு கேட்கும், நல்லா நம்ம லைஃப்பில் முன்னேறவும் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன் இந்த பொண்ணை. இன்னைக்கு சொல்கிறேன், போய் சொல்கிறாங்க. அது கேட்டு தான் கல்யாணம் பண்ணேன். எதுக்கு பிரிஞ்சேங்க? இந்த பைசா மேடம் இந்த பைசா கேட்டேன். பைசா கேட்டதுலேருந்து என்ன பண்ணிச்சு, நான் இன்னும் சம்பாதி பைசா நான் செலவு பண்ண முடியாது, நான் எடுத்து சொல்ல முடியாது, நான் ஒன்று நல்லது தானே செய்கிறேன், நம்மளுக்கு தான் நல்லது செய்ய. நீ நல்லது செய்கிற, நாளைக்கு சொந்தக்காட்டி நீ போய் கேட்டினாக்கா நான் அது தப்பாகும். நீ எதுக்கு அதுக்கு இது குத்து எதுக்கு கஷ்டப்படுற, நீ கொடுக்காம கஷ்டப்பட்டு போய் சொல்லிட்டு சொன்னேன். இல்லை நான் ஒன்று வாங்கி நான் பொறுப்புன்னுச்சு. நீ எதனா பண்ணிக்க அந்த காசு எனக்கு தேவைன்னு சொல்லிட்டு அதோட அந்த சூட்கேஸாகவே பிடுங்கினேன். எடுத்து வச்சுருந்தா பர்ஸில் வச்சுருந்தா நைட்டு தூங்கும் போது பர்ஸில் 3 சாவி சூட்கேஸாகவே 3 சாவியில் ஒரு சாவி எடுத்துட்டுருக்கு. எனக்கு தெரியல. நான் காலையில் எடுத்து குளிச்சு பர்ஸ் எடுத்து வைக்கும்போது ஆடி பார்த்தா சாவி சத்து கேட்கும். சரி எடுத்து போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கேட்டாங்க, 10,000 கேட்டாங்க. வீட்டு வாடகை கட்டணும்டா, வீட்டு வாடகை விசிறி பைசா கட்டணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சூட்கேஸ் திறக்கும் போது தான் தெரிஞ்சுது அதில் பைசா கம்மியாக இருந்தேன். என்னான்னு கேட்டது நான் எடுக்கல சொல்லிச்சு. அது பர்ஸு தந்தப்போ பர்ஸில் இருக்குது. பர்ஸில் உள்ள அந்த போட்டோ கீழே தள்ளி வச்சிருக்குது. அப்போ எதுக்கு போய் சொல்லலாம்? அதுக்கப்புறம் அந்த பைசா கேட்டதுல தான் சண்டை வந்தது மேடம். நீ சம்பாதி பைசா எனக்கு கொடுக்க மாட்டேன், என்ன பண்ணுறேன், நீ மட்டும் பண்ணுறேன். இது வாயால் சொல்லிக்குது. நான் உன்னை வந்து வீட்டுக்காரனா பார்க்கல, உன்னை ஏடிஎம் கார்டு தான் பார்க்குறேன், ஏடிஎம் கார்டு உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்குது. அப்பெல்லாம் ஏடிஎம் கார்டே என்னன்னே எனக்கு தெரியாது. ஏடிஎம் கார்டு தான் பார்க்குறேன். ஏடிஎம் உள்ள போயிட்டு கார்டு சொல்லணும்னா பைசா வரும். அந்த இடத்துல தான் உங்களை பார்க்குறேன், உன்னை பார்க்குறேன். நான் உன்னை வந்து வீட்டுக்காரனை பார்க்கல. ரவி, உனக்கு தங்கச்சி ஒன்று இருக்கு ரவி. நிஜமா சொல்றேன், உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுப்பா. அந்த பாவம் உனக்கும் தப்பாரு. என் தங்கச்சி பண்ற பாவம் உன் தங்கச்சிக்கு அடிக்கும். சரியா? கிடையாது. இப்போ அவ்வளோ மெஜாரிட்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இப்போ ஏடிஎம் கார்டு அந்த கார்டுலாம் நான் சொல்ல. நான் இப்போ கூட அந்த பொண்ணு தப்பான்னு சொல்லல.
வீட்டானது நல்லா போனாந்து மேடம். எங்கள் வீட்டு பால் இருக்க பொண்ணு நல்லா இருந்தது. நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன். இது இவங்க வீட்டான போனால் இது இந்த கேப்பாரு பேச்சு கேட்டுக்கின்னு நான் கூட தேவையில்லாம் சொல்லுவேன். ஆமா மேடம், என் தங்கச்சி கேப்பார் பேச்சு கேட்டா மேடம். எல்லா பேச்சும் கேட்டு என்கிட்ட கூட பேச விடல. என் ஃப்ரெண்டு தான், அவன் என்கிட்ட பேச விடல. என்ன வச்சு அவனை வச்சுலாம் தப்பா பேசினான். சரி வேணாம், நம்ம இப்படியே இருந்துக்கலாம், நீ நல்லா இருந்தா போதுன்ட்டு நானும் பேசல, அவனும் பேசல. பக்கத்துல அத்தைன்னு சொன்னாங்க பாரு, அவங்க பேச்செல்லாம் கேட்டுக்கின்னு அவ வந்து குட்டி சவரா ஆனதுக்கு அதுக்கு தான் காரணமே. இது எப்படின்னா மேடம், அந்த மாதிரி இப்போ உங்க அக்கா வந்து உங்க அக்கா கிட்ட பேச வைக்காத, அந்த பொண்ணு கிட்ட பேச வைக்காத, அவங்களாம் ஒரு மாதிரி. உங்க வீட்டுக்காரன் வந்து சின்ன பையனா அப்படியோ எங்க வீட்டுக்காரர் என்னை விட்டு போயிடுவாரோ ஒரு எண்ணத்துல. யாதேனா இந்த பொண்ணு என்கிட்ட பேச மாட்டான். இவங்க அக்கா என்கிட்ட பேசும். இது வந்து ஜாலியாக பேசுவோம், நான் ஜாலியாக ஃப்ராங்கா பழகும், பேசுவேன் மேடம். நான் ஓப்பனா சொல்ல, நான் ஃப்ராங்கா பேசுவேன். ஜாலியாக அது பேசுவோம், வந்து என்கிட்ட பேசும். இவன் அவங்க சொல்றவங்க கிட்டலாம் சொல்லி கேப்பர் பேச்செல்லாம் கேட்டு அந்த மாதிரி பேசுவா. இவனுக்கு அதெல்லாம் கோபம் ஆயிடுச்சு. உங்க அக்கா தெரிஞ்சுதானே உன்னை தெரியும், நீ ஏன் உங்க அக்காவை அந்த மாதிரி தப்பா பேசணும். நான் அப்படிதான் பேசுவேன், நான் அப்படிதான் இந்த திமிர் வாட்டை வந்து அவனுக்கு அதிகமா தான் கோபம் ஆயிடுச்சு. இந்த பொண்ணுகிட்ட பேசுறது தப்பாக பேசுது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்தில் அவங்க வீட்டை இறந்து அவங்க வீட்டை வந்து இந்த சரக்கு அடிக்கும் போது அந்த நெருப்பு பட்டு அந்த ராவா குடிக்கும் போது நெருப்பு வயிற்றுல பட்டு அவர் 3 நாள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனாங்க. யாரு? அவங்க வீட்டு வீட்டாண்ட இருக்கிறவங்க பக்கத்தில், மேடம். வீட்டு பக்கத்தில் அவங்க சின்ன பிரச்சனை, வீட்டு அது வந்து சரக்கு அடிச்சாங்க. உங்களுக்கு இது சரக்கு அடிக்கும் போது அவர் ராவா குடிப்பாராம். பக்கத்தில் சிகரெட்டு பற்ற வச்சு பிடிக்கும் போது அந்த சைடு தூக்கி பார்த்து சைடு தூக்கி போட்டுக்கிறாங்க. ரவா குடிக்கும் அந்த சரக்கோட மிக்சிங் வயிறு உள்ள வயிற்றுலாம் ஃபுல்லாக எரிஞ்சிட்டுக்குது. அதெல்லாம் உனக்கு ஓகேங்களா? அதை எரிஞ்சிட்டால அந்த பொண்ணு 3 நாள் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் வச்சுருந்தாங்க. அப்புறம் அவர் இறந்துட்டார். இறந்ததில் அந்த பிரச்சனை வச்சுட்டு அவங்க வீடு இறந்துட்டாங்க, நீ கூட போயிட்டு அப்படி கேட்குது. மாலை போட்டேன் மேடம், 3 வருஷம் மாலை போடுவேன். கார்த்திக் ஒன்று மாலை போனால் அவங்க அந்த பொண்ணை சொல்லிச்சு, ரவி நீ மாலை போடாத, என் வீட்டுக்கு ஒரு தேவசம் வருது, அது தேவசம் முடிச்சுட்டு நீ மாலை போட்டுக்கா, கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் சொல்லிட்டு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், ஜாலியா இருக்கு. அந்த மொத்த கூட்டம்லாம் வரும். சொந்த பந்தெல்லாம் வரலாம் இந்த சொந்த நாடகம் பந்தெல்லாம் 1 வருஷம் கழிச்சு வருவாங்க. அதை சொல்ல தெரியாம சொல்றேன். அந்த நாடகம்லாம் வைப்பாங்க, கூத்தெல்லாம் வைப்பாங்க, அது நல்லா இருக்கும். அதெல்லாம் பார்த்து நீ வச்சுக்கா, மாலை போட்டனா கிட்ட வர முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. சரி அது கட்டாய பார்த்தாலும் என்ன பண்ணால் சரி மாலை போடல. அவங்க அப்பா அவங்க அப்பா சொன்னார், நீ அந்த பொண்ணுக்கு வச்சு நீ ஏன்பா கேட்குற, நீ மாலை போட்டு சொன்னார். சரி வேணாம் பண்ணேன். அந்த பொண்ணை நான் இதுதான் பிரிஞ்சதுக்கு காரணமா? இது சொல்கிறேன், மாலை போட்டது பிரிஞ்சதுக்கு காரணமா? சொல்லது கேளு. அந்த பொண்ணு சொன்னதால் நான் ஒரு 5 நாள் தள்ளி போட்டேன் மேடம். 5 நாள் தள்ளி போட்டு மாலை போட்டேன். மலை போட்டு வந்து அந்த பிரச்சனை ஆயிடுச்சு. நீ அந்த பொண்ணு சொல்லி நீ மாலை போட்டு நீ தள்ளி போட்டுக்கினா அந்த பொண்ணு நீ வச்சு நிற்கா அப்படின்னு கேட்குது. அப்படி கேட்டது. இன்னொன்று வேலையை முடிச்சுட்டு வந்தேன். வேலையை முடிச்சுட்டு ஒரு நைட்டு வரும்போது இது கடையில் அரிசி வாங்கியிருந்தது. சரிங்களா? அண்ணன் சொல்லிட்டு எவனா வந்து அண்ணன் கிடையாதுப்பா, மாமா. எங்களுக்கு மாமா. சரி மாமா ஆகட்டும் மச்சான் ஆகட்டும் எனக்கு தேவையில்லாதது. நான் வேலையை முடிச்சுட்டு வந்து இருட்டில் நிற்கிறேன். அந்த பெட்டிக்கெல்லாம் அரிசி வாங்கிது. அந்த பெட்டி இரு அது தப்பு. யார் மேலாம் நானும் இவ்வளோ ஒரே மாதிரி இருப்போம் மேடம். அது தப்பு. நீ அது அன்னைக்கு நைட்டே உன்னை கூட்டு போய் சண்டை வாங்கியாச்சு. நான் பேசி முடிச்சேன் பண்ணி பேசு. நான் வந்து வேலையை முடிச்சுட்டு வரும்போது சரி ஒரு பொண்டாட்டிக்கு நம்ம பயம் காட்டலாம் சொல்லிட்டு என்ன பண்ணால் இருட்டில் நிற்கிறேன். அந்த கடைக்கு மட்டும் வெளிச்சம் இருக்கும். இந்த சுற்றி இருக்கிற ஆள்லாம் வெளிச்சம் இருக்குது. ஃபுல்லாக இட்டது அது வேலை குடிச்சு சுற்றி வெளிச்சம் இருக்காது. அந்த இருட்டில் நின்று பார்த்துனுங்கிறான். அவன் வந்து பின்னாடி கை வைக்கிறான். பின்னாடி கை வச்சு இது வரைக்கும் ஃபுல்லாக தொடுறான். அப்பட்டமா போய் சொல்லாத. அந்த பொண்ணு அப்படி உரசின்னு இருக்க மாட்டா. அந்த மாதிரி போய் சொல்லாத. அன்னைக்கு மாமா போய் நாங்க சண்டை அப்படி தொட்டு தொலைன்னு இருக்க மாட்டாங்க எந்த பொண்ணும். நான் அவ தெரியாம ஏதோ வாழைப்பழம் தோல் வீதுன்னு சொல்லிட்டு இஷ்டாங்க பின்னாடி. அவன் போய் மேடம் நான் தொட்டு தொடவின்னு இங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லைனாக்கா நான் கேட்கும்போது அவன் எதுக்கு நான் தேவை தொட்டேன், அவன் உட்காந்து வச்சுட்டு நான் தொட்டேன் அப்படின்னு சொன்னான். அண்ணன் முறையிலப்பா, மாமா முறைனா அக்கா. நீங்க தான் பேசுறீங்க. உங்க அப்பா சொன்னாரு அண்ணன் முறை வேணும் பொண்ணுக்கு தங்கச்சி எது அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு நைட்டு அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டாண்ட வந்து கேக்குறாங்க, பா தெரியாம ஏதோ தொட்டான் நினைச்சுனுவோம். அவங்க எம்மா கால் எடுத்து கூட உங்க கும்புறேன் வீட்டுக்கார ஏதோ தெரியாம அன்னைக்கு வந்து கேட்டாங்களாம் பாருங்க. கேட்டு பாருங்க. நைட்டு வந்து கேட்டாருங்க. உங்க இதுல தானே கேட்டாங்க அவரு. அதுக்கப்புறம் சொல்லுங்க. அதுக்கப்புறம் கேட்டதுக்கு அதான் சந்தேகம் வர வந்தது. இது சந்தேகத்தில் நீ வேலைக்கு போயிட்டு வர, இவ்வளோ டைம் வர, நீ எவ்வளோ வச்சுட்டு வரியா, நீ எவ்வளோ கேட்டுது எல்லாம் கேட்டது. ஓகேங்களா? அது கேட்டது நான் சொன்னேன் அதெல்லாம் எதுவும் இல்லை, நான் வேலைக்கு முடிச்சுட்டு வரேன், நீ வேணா உங்கள் சித்தப்பாட்ட போக முடிக்கலாம். நான் என்ன சித்தப்பாட்டுக்கு என்ன கேட்குறேன், நான் எனக்கு தெரியும் அப்படின்னுச்சு. இதெல்லாம் கேட்டு சண்டை போட்டு பிரச்சனை அது ஓவர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சண்டை போட்டு நான் அடிச்சிட்டேன். ஒரு ஐடியா அடிச்சிட்டேன். நீ எதுக்கு தேவையில்லாம போய் இப்படி இந்தமாதிரி பேச சொல்லிட்டு அடிச்சிட்டேன். அடிச்சதுக்கு அந்த கோவத்தில் சொல்லிச்சு, நான் அவங்க கூட வாழணும் அவசியம் இல்லை, எனக்கு
நான் இது வாழ தெரியாமச்சு இந்தமாரி பேசாத தாலி கட்டிக்கிறான் நீ வாழ்த்தான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு சொன்னேன். நான் அப்படிலாம் நான் அப்படிலாம் வாழ உன்னை கட்டாயப்பற்றி நான் உன்கிட்ட வாழணும் அவசியம் இல்லை, வாழ முடியாது போடாந்துச்சு. பச்சை பேசி அந்த எப்படி அந்த லோக்கல் எப்படி பேசுவாங்களோ அப்படி பேசிட்டு எல்லாம் சொல்லிச்சு. நான் அப்புறம் கேட்டேன், நீ என்ன பண்ணுன்னா எங்கள் அக்கா வாழ்கிறா, எங்கள் அக்கா வீட்டுக்காரன் விட்டு வந்து அழகாக வாழ்கிறா, அவன் சந்தோஷமாக தான் இருக்கிறா, நான் வாழ மாட்டேன், நான் வாழ விட போடான்னு. யார் அது? அவங்க அக்கா. எங்க அக்கா என் பிரச்சனை மட்டும் பேசு. எந்த பிரச்சனை நீ சொன்ன வார்த்தை சொல்ல முடியும் மேடம். இப்போ நீ சொன்ன வார்த்தை சொல்ல முடியும். அவர் வந்து இருக்கிறாரு மேடம். இப்போ நாங்கள் அழகாக குழந்தை பற்றி நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம். நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணின்னு போயினோம். புருஷனை முன்னாடி ஒத்துமையாக இருக்கிறோம். புருஷனும் முன்னாடி அவர் கல்யாணம் பண்ணிட்டார் மேடம். கல்யாணம் பண்ணிட்டு அவர் பிள்ளை இருக்குது. அவர் வரத்தில் அவர் இவங்க வீட்டிலேருந்து ஒரு 4 வீடு தள்ளி தான் அவங்க இருக்குது. அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் சந்தோஷமாக தான் இருக்கிறார். அதை சொல்லிச்சு. அவன் போனால் அப்புறம் நான் நல்லா வாழணும்னு சொன்னாங்க. இதுவும் சொல்லிச்சு, எங்கள் அக்காவை நல்லா டிசெண்டாக வர, நல்லா ஜாலியாக தான் வரா, நான் என்ன கவலை நான். ஆமாம், இந்த பொண்ணு போனோம். இந்த பொண்ணு பற்றி சொல்லிச்சு. இன்னொரு பொண்ணு அவங்க ஃப்ரெண்டு தேவியான பேர் என்ன பேர் இது? யார் அது? உங்களோட யாரோட வாழ்ந்துட்டு இருக்க? இப்போ எங்கள் வீட்டுக்காரர் கூட தான் மேடம் இருக்கேன். சண்டையில் நாங்கள் நீ வாழ்ன்னு சொல்ல முடியாது. நீ வாழ் குழந்தைன்னு உனக்கு பெற்று வச்சுக்கிறேனடா. வீட்டுக்கு வாயண்டா. நீ 4 வருஷம் வரல சாமி. நீ அந்த பக்கம் வரவே இல்ல. இந்த 4 வருஷம் வர என் மாமியார் ஃபோன் பண்ண 4 வருஷம் வர இப்ப வந்துருக்கீங்க. 4 வருஷமா அழியல. யாரு உங்க வீட்டாண்ட அழியல. ஒரு நிமிஷம். எதுக்கு 2 பேரும் பிரிஞ்சிங்க? மேடம் இதெல்லாம் சண்டை தான் மேடம். இதை சண்டை போட்டு வந்து இந்த பொண்ணு வந்து நான் அவங்கன்னா இருப்பேன், நீ கேட்க ரூல்ஸ் இல்லை, நீ போடான்னு சொல்லிச்சு. நான் உங்கள் வீட்டாண்ட வந்ததால் இப்படி பேசுகிறத கேட்டேன். நான் எங்கள் வீட்டாண்ட வந்ததுன்னு இல்லை, நான் இங்கே இருப்பேன், நீ போ, நீ வேலையை பார்த்து சொல்லிச்சு. நான் அப்படிலாம் இருக்கும்போது நீ கிளம்பி வா, நீங்கள் இருக்க தேவை, நான் போய் தனியாக வர சொல்லி இருக்கேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். நான் வரமாட்டேன் போடாந்துச்சு. நான் கேட்டு பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் நான் கிளம்பி வந்துட்டேன். நான் ட்ரெஸ்ஸே எதுவும் எடுக்கல. எனக்கு நீ ஏன் உனக்கு எவ்வளோ திமுறை இருக்குமா, நான் எவ்வளோ திமுறை சொல்லிட்டு நான் கிளம்பி வந்தேன். நான் இருந்தேன். இந்த 5 வருஷம் ஆகுது. 2000 நீங்க வேற சொல்றீங்க, அவங்க வேற சொல்றாங்க. இதெல்லாம் அபண்டமான பொய் மேடம். பொய்லாம் இல்லை மேடம். உங்க வீட்டுல கஞ்சி கையில விழுந்துதான் வீட்டுக்கு போனாங்க சொன்னாங்க. மேடம் அவ்வளவுதான் பிடிக்கல. அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுது? குழந்தை இதுக்கு வேற 2வது கல்யாணம் வேற பண்ணி வச்சுக்கிறாங்க மேடம். கல்யாணம் பண்ணிட்டீங்க? அது விருப்பம்னு சொல்லிட்டு நீ விஷயத்துக்கு போக சொல்லிட்டு அப்படி நான் ஒரு வார்த்தை கூட நீ ஸ்டேஷன்ல கூட என்ன முன்ன இருக்குது. நம்ம ஸ்டேஷன்ல 3 வருஷம் கழிச்சு வச்சோம். ஸ்டேஷன்ல இருக்கு. நான் இந்த பொண்ணுமே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு யாருமே வேணாம், நான் இப்படியே இருப்பேன்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துக்கிறேன் ஸ்டேஷன்ல. இங்கே ஸ்டேஷன்ல ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வெயிடி அசிங்கமா பேசு, வெயிடி நீ வெயிடி, நான் மட்டும் தானடி ஆம்பளை, நாங்க வந்தது இல்ல, நாங்க பேசுனது இல்ல, வரவே இல்ல, பேசவே இல்லைன்றியாடா. டே என்னடா டே, உங்க வீட்டுக்காரங்களாம் வரும்போது உங்க அம்மா வச்சு திட்டுறீங்க, உங்க அம்மா வரலையாடா? தேவையெல்லாம் பச்சை அவங்களாம் பேசுவேன், அவங்க கூட வச்சு கத்துறமாங்க. அம்மா அப்படி பேசவே தெரியாது, உங்க அம்மா பேசவே தெரியாது. இது வரைக்கும் உங்க வீட்டாண்ட ஒரு வார்த்தை எழுத்து நான் பேசிருக்கேனா? யாரு? நான் பேசிருக்கேனா உங்க வீட்டாண்ட? உங்க அம்மா தான் பேசுவாங்க தெலுங்குல. ஆனாலும் ஒரு நாங்களா எப்படி சொல்லது, எதனா பயமுத்தனாக்கா அலைக்கோட்டை வீட்டில் வந்து வச்சுக்கிது, அலைக்கோட்டை வச்சுக்கிட்டு அலைக்கோட்டை சாப்பிட்டேன்னு ஏமாத்த வேண்டியது. பயமுத்தி வச்சு வேண்டியது பண்ணிக்கிறேன். நான் பயமுத்துனா நான் சொல்ல, நானே உங்க அம்மா ஜாதின்னு கேட்டாங்க. என்ன ஜாதி? தெலுங்கு போதுருக்கு. அவர் தெலுங்குல ஏதோ பேசுவாங்க போலுது. இந்த பொண்ணுக்கு பிடிக்காது போலுது. எங்க போனாலும் என் வீட்டுக்கார வீட்டாண்டே நான் செத்து போறேன்னு சொல்லிட்டு தான் அன்னைக்கு அட்லிவா சாப்பிட்டேன். அலைவர் சாப்பிட்டு சிரிக்கிற அப்படியே வெக்கமா இல்லாம. சரி இவகிட்ட டைவர்ஸ் வாங்காம எப்படி நீ கல்யாணம் பண்ண? நீ இவ வேணான்னு எழுதி கொடுத்தால அவங்ககிட்ட? வேணான்னு எழுதி எனக்கும் என் புருஷனுக்கா கருத்து பாடுபடி நாங்கள் புரிஞ்சிட்டோம். ஸ்டேஷன்ல எழுதி கொடுத்தா இல்லையா, கோர்ட்டில் வச்சு எழுதி கொடுத்தா இல்லையா, நீ எப்படி கல்யாணம் பண்ண? ஆமா, போன்ல பேசும்போது இவங்க பேச மாட்டாங்க, வேற யாரா போனை வச்சு நான் மெட்ட வேண்டியது. கேஸ் கொடுத்துருக்கேன், நீ எங்க இருக்க? நீ தான் அசிங்கமா கேக்குறியா? அவளை பச்சையா கேக்குற, இன்னொருத்தனை விட்டு உன் ஃப்ரெண்டை விட்டு கேக்குறியா? அசிங்கமா இல்ல? 1000 தப்பா பண்ணலாம், நம்ம பொண்டாட்டி பிடிக்கலான்னு இன்னொருத்தனை விட்டு நீ கேக்குறியா? சொல்றேன் சத்தியமா எவன்கிட்ட நான் நம்பர் கொடுத்து எவன நான் பேசுறேன். சரி, சரவணாக்கு எப்படி நம்பர் தெரியும்? சரவணா என் நம்பர் புது நம்பர் யாருக்கும் எங்க வீட்டுல இருக்கும் தெரியும். அவெல்லாம் உனக்கு நான் போட்டேன், அவெல்லாம் அதோட யாருக்குமே தெரியாது அந்த நம்பர். 2013ல கல்யாண நாள் வேணா சொல்லிட்டு. என்னங்க பிரச்சனை நீங்க சொல்லுங்க, கொஞ்சம் பேசாம இருங்க. என்ன பிரச்சனை? இவங்களுக்குள்ளதான் பிரச்சனை. அதான் யாரு மேல தப்பு? 2 பேரும் மேலே இருக்குது. இந்த பொண்ணு கொஞ்சம் திமிரு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி தான். அதெல்லாம் கொஞ்சம் எவ்வளவு சொல்லி கூட நம்ம பார்த்துட்டோம். காசெல்லாம் பிரச்சனை நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது மேடம், அதெல்லாம் தெரியாது.
இவங்க அதாவது சின்ன வயசுலேருந்து தாய் இல்லாத ஒரு ஒரு அப்பாவோட சாந்தத்தில் வளர்ந்தது, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பொறுப்பு இல்லாத அப்படி இருந்ததுனால இவங்களும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு மாப்பிள்ளை தேடிக்கினாங்க. இவங்க பிரச்சனையே இதான், வாய் அவருக்கு இது சின்ன வயசுல இவங்க ஆயிட்டாங்க. இப்போ வந்து அவர் வேற ஏதோ பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த பொண்ணு கொஞ்சம் திமிரு பிடிச்ச பொண்ணா இருக்கு சொல்றீங்க. அவ வந்து உங்க அம்மா மரியாதை இல்லாம பேசினா சொல்றீங்க. அந்த பொண்ணு வந்து உங்களை மதிக்கல சொல்றீங்க. உங்களை சந்தேகப்பட்டா சொல்றீங்க. இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில சகஜம்பா. இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி, ஆனா ஒரு விஷயம் விடக்கூடாது. தெரியாது மேடம், குடும்பம்னாலும் கேளுங்க அவங்களுக்கு. எனக்கு ஒரு நிமிஷப்பா. ஆனா ஒரு விஷயம் உறுதியா இருக்கணும், நமக்கு மனைவி நம்ம குழந்தை, அந்த விஷயத்த விட்டே கொடுக்க கூடாது. அது எப்படி நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணுவீங்க? விட்டு தரல மேடம். அது இன்னொரு விஷயம் மேடம், அந்த கல்யாணம் ஆன பொண்ணுக்கு இவ கல்யாணம் ஆனது குழந்தை இருக்கான்னு தெரியாது. சொல்றேன் மேடம். எப்போ ஃபோன் பண்ணுங்க, பேசலாம்ப்பா. எல்லா பேச்சும் சொல்லி கல்யாணம் பண்ண மேடம். லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி இப்படி அதை நடுத்தருவில் நிறுத்திடுங்க. நடுத்தரு என் மேலே தப்பு இல்லை மேடம். அம்மா இல்லாத பொண்ணு. ரைட்டு மேடம், அம்மாலாம் பொண்ணு தான் கல்யாணம் பண்ணேன். ஆனால் அம்மாலாம் பொண்ணு தான் நல்லா பார்த்துருந்தேன். எதாவது குறை சொல்லுங்க. ட்ரெஸ்ஸுலேருந்து என்னென்ன குறை எல்லாம் பண்ணேன். எதாவது இல்லை சொல்லுங்கள். எல்லாம் செஞ்சு அவனுக்கு எல்லாம் பண்ணி விட்டு எப்படி நான் சொந்த கஷ்ட சூனி வைக்கிறது இந்த கதை தான். நான் பார்த்து நான் சரி ஏதோ பாவப்பட்டு நான் இறக்கப்பட்டு எல்லாம் பண்ணி எல்லாம் செஞ்சு விட்டோம். லாஸ்ட்டில் என்னன்னு இப்படி பேசுறேன்னா எப்படி சொல்லுங்கள்? இப்படி எல்லாரும் இப்படி வந்து உட்காந்தா என்ன பண்ணறது? அவசரப்பட்டு லவ் பண்ணுறது, கல்யாணம் பண்ணுறது, சண்டை போட்டுக்கிறது, பிரிஞ்சு போகிறது, புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது. இதேதான் நிறைய இது மாதிரி தான் நடக்குது. எவ்வளோ இப்போ போகுது, எல்லாம் கெட்டு போகுது. எங்கேயாவது ஒரு இடத்துல திருந்தணும். இல்லை யாராவது ஒருத்தர் யோசிக்கணும், நமக்கு பிள்ளை இருக்கே, நம்மளால தானே இந்த உலகத்துக்கு வந்திருக்கு. குழந்தைங்க என்ன, அதுக்கு ஒரு பொறுப்பு இல்லையாப்பா? மேடம் நான் எல்லாம் புரிஞ்சு சொல்லிட்டேன் மேடம். இந்த லைஃப் விட்டுனா நீ வேறு லைஃப் நீ பின்னாடி நீ நினச்சி பார்ப்ப. நீ ஒழுங்காக வாழ்ந்து. அந்த குழந்தை என்னங்க தப்பு பண்ணிட்டு? ஆனால் குழந்தை கேட்டது தான் நான் உன் குழந்தை எல்லாம் சொல்லிச்சு. நீ சொல்லி 10 பேர் திட்டினோன்னா என்ன சொல்ல தங்கிட்ட? அப்போ என் குழந்தை எப்படி நீ இருக்குன்னா, நான் யார் குழந்தை நான் சொல்ல மாட்டேன், நீ போ சொல்லிச்சு. சரி நான் கிளம்பி வந்தேன். அவ்வளோதான். பேசுகிற பொண்ணு கிடையாது மேடம், நான் கூட பேசிட மேடம். அவள் அந்த மாதிரிலாம் அசிங்கமாக பேச தெரியாது மேடம். பார்க்க தான் பொண்ணு இப்படி சும்மா பேசுறேன். இதுக்கு முன்னாடி இப்படிலாம் நான் பேசுன்னு பாத்திருக்கியா? யாரு? நானு டேஷ்ல ஒரே வார்த்தை நீ கேட்ட. நீ வந்து சிங்கமா இருக்கு சொல்லத்துக்கு. நீ வந்து வேற ஒருத்தங்க கூட நான் பார்த்தேன் நீ சொன்ன. அப்ப கூட என்ன வாயில இருந்து என்ன ஒரு அசிங்கமான வார்த்தை வந்ததா? அப்படி கூறிங்கதான் தவிர நான் ஒரு வார்த்தை என்ன தப்பா பேசுனா? யாரு? நானே உன்ன எதுவும் பேசுனதே இல்ல. உன்ன எதுவும் கேட்டதே இல்ல. தங்கச்சி உங்க அம்மா தெலுங்குல சொல்லுதா, அப்படியே வந்து மனப்படமா பேசுற. டேஷ்ல 2 அடி அடிக்கிறாங்க, வெளியே போய் சிரிக்கிற வெக்கமா இல்லாம. யாரு? நீதான். நம்ம எதுக்கு இந்த உலகத்துல பிறக்கிறோம்? லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கிறதுக்கா? எந்த பொண்ணை பார்த்தாலும் இதுதான். 15 வயசுல லவ், 14 வயசுல லவ், அவசரப்பட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண. நாங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். குழந்தை பெத்துக்கிறது, அப்புறம் கொஞ்ச நாள்ல சண்டை போடுறது, புருஷன் வெளியே போறது, புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது. வயசு கோளாறு புரியுறது மாட்டேங்குது. அதுக்கப்புறம் பெற்றவங்க எதுக்கு இருக்காங்க, பெரியவங்க எதுக்கு இருக்காங்க, கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. அது 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 அதுவே தள்ள மணி போட்டுச்சு. என்னடா தள்ள மணி போட்டுச்சு? லைஃப்னா என்ன தெரியுமா? உனக்கு லைஃப்னா என்ன தெரியுமா? உனக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை புள்ள குத்துட்டு நீ விட்டு போவ, அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணு கிட்ட பேசுவ, அதுக்கு ஒரு புள்ள கொடுப்ப. அதான் லைஃப்ல உனக்கு. லைஃப்னா நீ என்னன்னு எங்க வந்து சொல்ற? தெரியாம சின்ன பொண்ணை இட்டுன்னு போய் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் நீதான் வேணும்னு ஓடி வந்துச்சு. ஓடி வந்ததுப்பா. அதுக்கு அறிவு இருந்தா உன்னை கல்யாணம் பண்ணிருப்போமா? நல்லா வேலைக்கு போயிருக்கோம், எங்கேயாவது நல்லையா கல்யாணம் பண்ணிருக்கோம். அது அறிவியல் அந்த மாதிரி உன்னை வந்து கல்யாணம் பண்ணிச்சு சொல்லு. அறிவியலாத பொண்ணை நீ தான் சொல்லி பக்குவமா, எம்மா நீ இப்படிலாம் பேசாத. சரி, அது அவளும் கோவத்துல பேசினா, நீயும் கோவத்துல. அவ கோவம் முடிஞ்சு வந்து ஐயோ அப்பா கெதின்னு வந்து டேஷன்ல உயிர்ந்தால உங்ககிட்ட. இனி நான் அது மாதிரி எங்க வீட்டு பக்கமே போக மாட்டேன்னு சொன்னேன். எங்க வீட்டுல இருந்து போகும்போது உங்க வீட்டுல வந்தேன் பத்தியா? உங்க வீட்டான வந்துட்டு உங்க வீட்டுல இருக்கும்போது அப்போ நீங்க இல்ல டைம் 2 வாட்டி அவங்க கூட ஒன்னா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒன்னா விட்டுதான் கேளு. அது கேளு, ஒன்னா இருந்ததே இல்லை. ஓகேவா? நான் மலைக்கு போற வரைக்கும் ஒன்னா இருந்ததே இல்லை. கேட்டாக்கா நீ அவ்வளவு வச்சிருக்க இவ்வளவு வச்சிருக்க, நீ எங்க பக்கத்துல வராத, நீ போடா. அந்த பொண்ணு கதையை நம்ம எடுத்துக்கலாமா சொல்லு? ஹலோ, யாரு? அம்மு பேசுறீங்களாமா? ஆமா. நான் சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. சொல்லுங்க.
ஏமா உனக்கு கல்யாணம் பண்ணும்போது ரவிக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்குன்னு தெரியுமாம்மா? தெரியும். ஆ? சரி, எங்க அப்பா கிட்ட பேசு. யாரும் சொல்லி கொடுக்குற மாதிரி. அவங்க அத்தை கிட்ட பேசுங்க சொல்றாங்க. ஹலோ, மேடம். உங்க பையனுக்கு குழந்தை இருக்கிறது சொன்னீங்களா அந்த பொண்ணுக்கு? ஆமா, அது அம்மா ஒரு மாசமா இருக்கு சொல்லவே வந்து அவ குழந்தை உனக்கு பிறகுலன்னு சொல்லிட்டாலாம் மேடம். உனக்கு வேலை, உனக்கு என்னடா வேலை, உனக்கு குழந்தை கிடையாது, இதுக்கு நான் புள்ள வாங்கி வச்சுல அப்படின்னு சொல்லிட்டாலாம். ஏமா கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமாம்மா? என்ன மேடம், நானும் மனசாட்சியா தான் சொல்றேன். எங்க மாமியார் மருமக சண்டை வந்து காலங்காலமா இருக்கு, அதுக்கு பேர குழந்தைய கூட இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? இருங்க மேடம், மாமியார் மருமகலாம் என்கிட்ட இருந்து அவங்க 2 பேருமே சண்டை போட்டு பிரிஞ்சு போனவங்க தான் அவங்க. அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எங்களுக்கு தெரியாது. அவங்க பிரிஞ்சு வந்து 5 வருஷம் ஆகுது. அவளா வந்து தான் மகளிர் பேசுறது கூட கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் பேசணும் மூலியமா பேச சொல்லதான் மேடம் எனக்கு தெரியும். அவ வந்து குழந்தை எனக்கு பிறக்கலன்னு சொன்னது நம்ம அது என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஏமா கோவத்துல அந்த பக்கம் ஏதோ பேசியிருப்பாங்க, அதுக்குன்னு எவ்வளவு நாள் மேடம் வேண்டாம். அவ எவ்வளவு நாள் எங்க கிட்ட இருந்தது 1 மாசம் இருந்தா. இந்த 1 மாசத்துலயே அவனை பிரிச்சு சண்டை போட்டு விட்டு போயிட்டான். விட்டுட்டு போய் அவங்க என்ன நடந்துச்சு என்னன்னு நான் கண்ணால பாக்கல மேடம். என்ன நடந்து எனக்கு தெரியாது. என்ன வீட்டாண்ட வந்து அவ என்ன கேட்டா. ஏமா அதை சரியா விசாரிக்காம எப்படிமா இன்னொரு கல்யாணம் பண்ணுவேங்க பிள்ளைக்கு? 5 வருஷம் ஆகுது மேடம். 5 வருஷம் ஆனாலும் நீங்க சட்டப்படி விவாகரத்து வாங்கணும்ல. விவாகரத்தை வாங்குறது விவாதிக்கிறத தமிழ சொல்லிட்டாங்க. நீ அப்படியே சாவிடா சொல்லிட்டான். நீ அது மட்டும் இல்லாம குழந்தை இருக்காது, அவரோட குழந்தை தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும்ல நீங்க. அவதான் இல்லை, பெற்றவளுக்கு தானே மேடம் தெரியும். குழந்தை வந்து இருந்தா அவ பெற்றவளுக்கு தான் தெரியும் யாரோட குழந்தை. அவளே இல்லைன்னு சொன்ன பார்த்து நாங்க எப்படி மேடம் நம்ப முடியும் சொல்லுங்க? அவளே இல்ல, உனக்கு என்ன வேலை, உன்னை மருமகனா ஏத்துக்கல, உனக்கு புருஷனா ஏத்துக்கல, உனக்கு என்னடா வேலைன்னு அவ கேட்டுக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை நான் பேசல. எனக்கு நிஜமா நான் நம்ப முடியல மேடம். அந்த பொண்ணு அந்த மாதிரி பேச மாட்டேன் மேடம். ஏமா உங்க வீட்லயும் பொம்பளை பசங்க இருக்காங்க, பேர குழந்தைங்க இருந்தா அதுங்கள்ட்ட ஒரு கடமை இருக்கு. பசங்களுக்கு வந்து ஒரு பசங்களை பெத்து போடும்போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒண்ணுமே ஒரு ஆம்பளை பிள்ளைய பெத்தேங்கிறதுக்காக அப்படியே இருந்துட்டீங்க. ஒரு குழந்தைன்னா எப்படி ஆகணும் கூடுவாங்கல்ல மேடம். எங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, எங்க அந்த ஆசையில மண்ணாக்கி போட்டாவ மேடம். அவங்க ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே அவ வந்துட்டா வீட்டுக்கு வந்து. எனக்கு யாருமே கிடையாது, என் அடிச்சாலும் வச்சாலும் எனக்கு கேட்ட ஆளு கிடையாதுன்னு வந்து ஐதுக்கு பாடு நான் விட்டேன். எல்லாருமே எனக்கு திட்டினாங்க. பாவ புண்ணியம் பார்த்து என் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்க, நான் விட்டேன். நான் விட்டுருக்கு, நான் பிள்ளைங்க தான் வேணும்னு விட்டுக்குது. அவ என் வீடு ஏறி வந்து அந்த நேரத்துக்கு நான் ப்ரூஃப் போட போனேன் மேடம். ப்ரூஃப் போன போய் நான் என் பொண்ணு வந்து என்னை பார்க்கலாம். அந்த 5 வருஷம் ஆயிருக்கு மேடம் நான் திட்டு. நீங்க என்ன வேணா சொல்லுங்கம்மா, உங்க பையன் சட்டப்படி டிவோர்ஸ் வாங்காம ஒரு குழந்தை இருக்கு அந்த பொண்ணுக்கு, கோவத்துல அந்த பக்கம் ஏதோ பேசி இருக்கலாம், அதுக்காக அந்த புள்ளையவா விட்டுருவேங்கம்மா? அவ வந்து அந்த குழந்தைய வந்து உன் குழந்தைன்னு என்கிட்ட ஆசை இருந்து என் பிள்ளைய எதிர்த்து அந்த குழந்தைய நான் வளர்த்துருப்பேன். அவ வந்து குழந்தைய உனக்கு என் பிள்ளைக்கு பிறக்கலன்னு சொன்ன பார்த்து நான் எப்படி மேடம் அந்த குழந்தைய ஆசை நான் உறவு கொண்டாட முடியும் சொல்லுங்க மேடம்? உன் பிள்ளைக்கே இல்லைன்னு சொன்ன பார்த்து நான் எப்படி மேடம் கொண்டாட முடியும்? நான் வந்து அவள் ஒண்ணுமே நான் அவளை பிரிக்கணுன்ற ஆசைலாம் எனக்கு இல்லை மேடம். அவளா சொல்லி எங்க வயிற்றுல நெருப்பு அள்ளி கொடுத்தா மேடம். அவளாதான். சரி அம்மா, இப்ப என்னன்னா சட்டப்படி ஒரு மனைவியும் குழந்தையும் இருக்கும்போது அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணது தவறுமா, அதனால அவர் கேஸ் கொடுக்கட்டும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தை வந்து இவரோட குழந்தை தான் ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சட்டம் சொல்லுற மாதிரி அந்த குழந்தைக்கு செலவுக்கு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம ஜீவனாம்சம் கொடுக்க வேண்டி இருக்கும். அவன் என்ன வேலை, அவன் என்ன உத்தியோகத்துல இருக்கிறானா இல்ல என்ன சம்பாதிக்கிறானா? எவ்வளவு சம்பாதிச்சாலும் அவரோட குழந்தைன்னா அவர் தான் பாக்கணுங்க. அதான் மேடம், அந்த பாசம் இல்லாத அளவுக்கு எங்களை மண்ணள்ளி கொச்சிட்டல. அந்த பாசம் இப்ப எங்களுக்கு இல்லையே. பாசம் வேறம்மா, குழந்தைய வளர்த்து பெரியவனாக்குறது பொறுப்பு வேற. குழந்தை தீனோட்டா ஒரு நீ வேணா தொட வேணாம். அந்த குழந்தை எட்ட நின்னு பாரு. நியாயம் பார்க்கணும். பாரு அப்ப நீதான் பாரு. இந்த வார்த்தை அப்ப சொல்ல வேண்டியதானா? அப்பே நான் சொன்னேன். அப்ப கேட்கல விட்ட. அப்ப அம்மா தங்கச்சி பேசுது நீ அண்ணன். அப்ப நம்பறோம். அப்ப இந்த வார்த்தை கேட்ட மாட்டா. பாரு என் பையனை பாரு. குழந்தைக்கு நானா வேறன்னு கேட்டதுக்கு அதான் சொல்ல முடியாது. நீ மூணின் போடா அப்படின்னு. இது எல்லாமே வந்து தவறான ஒரு என்ன சொல்றது, ஈகோ. அவங்க சொல்லுங்க மேடம். வாழ்க்கைய வந்து விளையாட்டு கிடையாது. ஒருத்தர் மேல மரியாதை வைக்கணும். வார்த்தைகள் பேசும்போது, வார்த்தைகள் விடும்போது ஜாகிரதையா இருக்கணும்.
இல்லைன்னு சொல்றாங்களே, இப்ப பார்க்க சொல்லுங்க. நீ நாங்கள் போகிறோம் டாடி போகிறோம் டாடி. இல்லைன்னு யார் சொன்னது? நீ தான் சொல்லிக்கிற. நானா சொன்னேன்? நீ அந்த பையனை பாரு தம்பி, நான் பார்க்கணும். அப்படியே சீல் அடிச்ச மாதிரி இருக்கு. பாரு நீ ஒரு வாட்டி அந்த குழந்தைய பாத்தியா? பார்த்துட்டு மேடம். எப்படி இருக்கும் சொல்லு, வாய் தான் சொல்லு. அச்சாசல என் புள்ள புள்ள தான் இருக்கிறான்னு. அறிவு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்துக்கணும். நான் அறிவு இருக்குன்னு கேக்குறேன். ரொம்ப பேசுறீங்க. DNA டெஸ்ட் கூட எடுக்க தேவையில்ல. இந்த தாத்தா கேட்கல விட்டா. நீ அங்க அப்படியே 5 இடத்த போடுறது பாரு. குழந்தை என் குழந்தை கேட்டது நீ 3 போடா. அதெல்லாம் உங்க அம்மா பேச்சு. சரி, குழந்தை முன்னாடி பேசாதீங்க. ஏதோ கோவத்துல அதெல்லாம் பேசுவோம். நான் சொல்லிட்டு இவ்வளவு தூரம் போறேன். ஒரு நிமிஷம் ப்ளீஸ். குழந்தை எடுத்துட்டு போங்களேன். டேய் உன்னை நான் எதுவுமே கேட்கல. நான் இல்லை நான் உன்னை எதுவுமே கேட்கலடா. அந்த குழந்தை கையேத்து கும்பிட்றேன். அந்த குழந்தைய மட்டும் தொட்டு பாறேன். தேவல. என் தங்கச்சி கோசம் கூட நான் வரவே இல்லைடா இங்க. சும்மா கடுப்பேத்துங்க. அதான் பாதிக்க. ஏய் நீ உட்கார். ரவிங்க வா. ஏய் நீ வந்து நீ இந்த பக்கம் வா. தம்பி ஆனா மேடம். நீ கை கிளி. சொன்னா கேள. அவன் மாசமா இருக்கும்போது இந்த பேர் தான் சொல்லுவான். மணிகண்டன் தான் பேர் வைக்கணும். அதனாலே அவன் பேர் மணிகண்டனே நாங்கள் வச்சோம். ரவி இவ்வளோ பேச இந்த அறிவு அப்பயே இருக்கணும். கேட்கும் போது அறிவு இருக்கணும். உன் தங்கச்சி சொல்லிப்போ. இந்த தம்பி அறிவு தம்பி சொல்லு. குழந்தை இருக்கான். இந்த அறிவு சொன்னே பேசாதே பேசாதே. நீங்க எல்லாம் வெளியே போங்க. எல்லாரும் வெளியே போங்க. அவங்கள எல்லாரையும் விட்டுடுங்க தம்பி. யாரை பத்தியும் கவலைப்படாதீங்க. அந்த குழந்தைக்கு ஒரு கடமை இருக்கு. அது என்ன பாவம் பண்ணிச்சு? அந்த அந்த புள்ளைய பாருங்களேன். அதோட முகத்தை அது என்ன பாவம் பண்ணிட்டு அந்த புள்ளைய பாருங்க. உங்களோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கு தம்பி. ரவி சொல்லுங்க மேடம். பக்கத்துல பாருங்க. உட்காரலாம் மேடம். அந்த குழந்தைய தூக்குங்க. நான் சொல்றது கேளுங்க. அந்த பையனை பாருங்க. நான் கூட துரோகம் பண்ண மேடம். இந்த பையன் நான் இந்த பையன் கேட்டக்கலாம் மேடம். இந்த குழந்தை கேட்டக்கலாம். அவங்களெல்லாம் விடுங்க. அவங்களெல்லாம் அவங்க பேச்சே சரி கிடையாது. அதெல்லாம் விடுங்க. இந்த குழந்தை தம்பி நான் சொல்றது கேளு ப்ளீஸ் பா. இந்த பாரு நீ அந்த குழந்தைய பாரு. நீ அந்த குழந்தைய பாரு. இன்னைக்கு இந்த விருப்பம் இல்லை மேடம். இன்னைக்கு என்னமே அந்த பொண்ணு வந்துருக்கு மேடம். எல்லாம் சொல்லிக்கலாம் பண்ண என்னமே அந்த பொண்ணு அந்த நான் இந்த பார்த்து அந்த பொண்ணு அது அவ வீட்டுக்கு போயிட்டு நான் இது 2 பேரும் இல்லாம இந்த குழந்தை யாரு பண்ணா? ரைட் மேடம். இந்த குழந்தை என்னப்பா தப்பு பண்ணுது? இப்போ அந்த பொண்ணு யாரும் மேடம். அந்த பொண்ணு இந்த பொண்ணு இருக்கட்டும். இந்த குழந்தைய பாருங்க. குழந்தைய பாரு. குழந்தைய பாரு. பாத்துட்டேன் மேடம். அவன் என்னப்பா பண்ணா? அவனை பாருப்பா. நீ அப்பாப்பா அந்த குழந்தைக்கு. அப்பா இல்ல மேடம். நீ அந்த குழந்தைய பாரு. அந்த குழந்தைய பார்த்து நீ அப்பா இல்ல சொல்ல. பாத்துட்டேன் மேடம். பக்கத்துல வா. வரல மேடம். சொன்னா கேளு ரவி ப்ளீஸ். நான் சொல்றது கேளுப்பா. என்ன மேடம்? ரவி ஜஸ்ட் உன்னோட மனசுல இருக்கிறத அந்த பயத்தை உடைச்சு போடு. பாருப்பா ப்ளீஸ். ஒரு வாட்டி நீ எடுத்துக்கோ. அப்புறம் நான் அனுப்பிச்சிடுறேன். ஒரே வாட்டி வேணாம் மேடம். என்ன பொண்ணு வந்திருக்கு மேடம். அந்த பொண்ணு நான் பாக்குறேன் மேடம். நீ அந்த பொண்ணை பாத்துக்கோப்பா. அந்த பொண்ணு இப்போ சட்டப்படி காப்பாத்தணும்ல. சட்டப்படி காப்பாத்தணுமா வேண்டாமா? ரைட் மேடம். இப்போ இதை பார்த்ததுக்கே வந்து இப்போ பிரச்சனை அவன் வீட்டுல. இப்போ அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது நான் லாஸ்ட்ல நான் தனியா நிக்க போறேன். அது 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 இப்போ வந்து நீங்க பண்ற தப்புக்கெல்லாம் இந்த குழந்தை பலி. நான் பண்ணல மேடம். நான் ஒழுங்கா கட்ட குடும்பத்தின. சரி அப்ப இந்த குழந்தை என்ன தப்பு பண்ணிட்டு? அது அங்க கேளுங்க. அங்கன்னா 2 பேருமா சேர்ந்து தானே பெத்தீங்க? சரி சேர்த்தேன் பத்த மேடம். நான் கேட்டதுதான் அது பதில் சொல்றேன். அவங்கள அனுப்புங்களேன். சட்டப்படி நடவடிக்கைமா. ஒரு குழந்தை கையால தொட்டு கூட பார்க்கல. எனக்கும் என் குழந்தைக்கு என்ன வழி அது சொல்லு. சட்டம் கேஸ் போடுறதுக்கு உறுதியா இருக்கியா? இத பாருங்க. நீங்க செஞ்சது பெரிய தப்புங்க. அந்த பொண்ணுட்ட விவாகரத்து வாங்காம இன்னொரு கல்யாணம் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு. அந்த குழந்தைய அம்போன்னு விட்டது அதை விட பெரிய தப்பு. மாசமா இருக்கிறது பொண்டாட்டிட்ட கேட்டாரா என் குழந்தை தானான்னு? எப்படி என்ன நியாயம் பாருங்க. இந்த குழந்தைங்களோடு என்ன பண்ண. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை